ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரி அவர்கள் நம்ம விஜய் பார்வதி அண்ட் கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட விஷயத்துக்கு ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்களுடைய சோஷியல் மீடியாவில். அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்வதி கமருதன் அந்த ரெட் கார்டு விஷயத்துக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்வதி அப்புறம் கமருதன் ரெண்டு பேருமே செஞ்சது தப்பு தான். இது ஒரு கேம். பட் இதை வேறு விதமாக கையாண்டிருக்கலாம் அதே மாதிரி. ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாரு அண்டு கமருதன் அதான உண்மை. அப்படி எப்படி அவங்க பண்ணுவாங்க? அதே மாதிரி கமருதன் முதல்ல இருந்தே வெர்பலாக நிறைய வார்த்தைகளை விட்டுகிட்டே இருக்கார். அதையும் அவர் நம்பி நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம டைட்டிலுக்கு தகுதியானவர் சொல்லிட்டு இவ்வளோ நாள் இருந்ததை நம்ம நினச்சி அவர் அவரை தன்னைத்தானே டைட்டில் நினச்சிட்டு இருக்காரு. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது யார்? இது ஏன் முதல்ல கேட்கல? இது யாரோட தப்பு? ஹோஸ்டோட தப்பா, மக்களோட தப்பா, இல்லை அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸோட தப்பா? அதே மாதிரி இதை முன்னாடியே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும். உள்ளேயும் சரி வெளியேயும் சரி யாருமே அதை பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ அவர் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கார். அதே சேம் பிஹேவியரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. அதே மாதிரி பார்வதி பற்றி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதி விஷயத்தில் நானே அவங்களோட கேமை முன்னாடி அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவங்க கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, கேஷ் கிரியேட் பண்ணுவாங்க, பிளேயிங் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அது அவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டர்ட்டி கேமாக தான் இருக்கும். ஆனாலும் ஒருத்தங்களை அக்ரேஷன்லாம் தள்ளி விடுறதுலாம் அக்செப்டே பண்ண முடியாது, ரொம்ப தப்பு. ஏன்னா இது எண்ட் ஆஃப் த டே இது ஒரு கேமு. அதே வீட்டில் தான் வாழ போகிறோம், அவங்கக்கிட்ட பேச போகிறோம். அப்போ எப்படி அவங்கக்கிட்ட மூவ் பண்ண முடியும் ஈஸியாக? ஸோ இது ரொம்ப ரொம்ப தவறு. அதே மாதிரி இதை அலோவ் பண்ணக்கூடாது. நம்மளே நம்ம கேட்டுக்கணும். இது ஏன் முதல்ல அலோவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம கேட்டுக்கணும். அதுதான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இவங்க முதல் இந்த மாதிரி அலோவ் பண்ண விட்டுறாமல் இருந்ததுன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இப்போ அலோவ் பண்ண விட்டதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதே மாதிரி எப்படி இவ்வளோ தூரம் ஒரு டாக்ஸிக்கான விஷயங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. இனிமேல் இந்த ஷோவில் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வரக்கூடாது. தேங்க் காட் சேனல் இப்போயாவது டிசைட் பண்ணாங்களே ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். லைக் ப்ரீவியஸ் சீசன் மாதிரி ஃபேட் ஆகிடக்கூடாது. முன்னாடி யாருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியல, நம்ம பிரதீப்பை இழுக்கிறாங்க உள்ள, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேட் எக்ஸாம்பிள் ஃபார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே பேட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி போட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.